இன்னைக்கு நம்ம சேனல்ல 2008 ரிலீஸ் ஆன டிராபிக்ங்கிற ஒரு வித்தியாசமான வெறித்தனமான ஒரு சூப்பர் ஹிட் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அழகான பெண்களாத்தையும் கடத்தி அவங்கள விபச்சாரத்துக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கேவலமான கூட்டத்துக்கிட்ட இந்த படத்தோட ஹீரோன் மாட்டிக்கிறா. கடைசி அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த படத்தோட ஹீரோன் எப்படி தப்பிச்சாங்கிறதா ரொம்பவே மாசான சொன்ன படம். அடிச்சு சொல்றேன், இந்த படத்தோட கதை வேற லெவல். அவ்வளவு விறுவிறுப்பாவும் அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிளப்பா காட்டுறாங்க. அதுல எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த இடத்துல ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியும் கிளப்ல ஆடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு கலர் கோட்டு போட்ட ஒரு மொட்டை வேற வர்றான். வந்தது இவகிட்ட பேசிக்கிட்டு இவளை வேற தனியா கூட்டிட்டு போறான். கட் பண்ணி பார்த்தா அவள ஒரு ட்ரக்குக்குள்ள அவளோட கையங்கால கெட்டி போட்டிருக்காங்க. இவ வேற கத்திட்டு இருப்பா. என்ன விடுங்கடா விடுங்கடான்னு கத்திட்டு இருக்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட பேரு ஃப்ரீ. இவ ஒரு பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருக்காப்ல இவளோட புருஷங்கார போன போட்டு இன்னைக்கு இவளுக்கு பிறந்த நாள் போல, அதனால வாழ்த்து சொல்லிட்டு இருப்பான். நேர்ல வரதா சொல்லிட்டு இவனு பேசிட்டு இருக்க. அப்படியே இவளு வீட்டுக்கு வந்துடா. வீட்டுல வந்து பார்த்தா இவ ரெடி பண்ணி வச்சிருந்த கதைய இன்னொருத்தன் ஆட்டைய போட்டாமல. இத பார்த்து கடுப்பாயி நேரவே ஆபீஸ்க்கு வந்துடா. அந்த இடத்துல மேனேஜர் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பா. நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ப்ராஜெக்ட எப்படி நீங்க அவன்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மேனேஜர் பையிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த மேனேஜர் பைய, உனக்கு அந்த கிரைம் ஸ்டோர்ல செட் ஆகாது, சிம்பிளா ஸ்டோரி எழுதுன்னு சொல்லி அவள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவளோட ஹஸ்பண்ட் வந்துடாமல ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் இவளோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு போல. அப்படியே ஒண்ணு மணி உட்காந்து எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே, அது நம்ம ஹீரோட புருஷன் தான். இவனோட பேரு ஜான். அப்ப அந்த ஜான்கிறவன் இவனோட மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா போட்டு வச்சிருப்பான். அது மொத்தத்தையும் இவன் ஃப்ரெண்டுக்காரன் போட்டு உடைச்சிடறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ரொம்ப காண்டாயிருது. டேய், நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன்னு இவனு கோவத்துல கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்ட்டியை முடிச்சுட்டு இவங்களை வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து முடிச்சு பார்த்தா புருஷனை வேற காணோம். என்னடா புருஷனை காணாமனு இவளு எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்தா அவன் வேற வெளியே ஒரு புது காரோட நின்னுட்டு இருப்பான். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு இவளு வெளியே வந்துடா. நேத்து நடந்த பார்ட்டில வேற இவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பான். அதை இவன் ஃப்ரெண்டு காரை போட்டு உடைச்சதுனால இந்த காரையாவது இவளுக்கு சர்ப்ரைஸா கொடுத்து இவளை சந்தோஷப்படுத்தலான்னு இவன் அதிகாலியா போய் அந்த காரை எடுத்து வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்க ஆசைப்பட்ட அந்த ஃபார்ம் ஹவுஸுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போற வழியில அந்த வண்டியில வேற பாட்டை போட்டு இவங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ ஒண்ணுமனா இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப வர்ற வழியில ஒரு பல்க வேற பாத்துறாங்க. சரி, வண்டிக்கு பெட்ரோல் படிக்கலாம்னு இவங்க அந்த பல்க்கு வர பக்கத்துல ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோர்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு நம்ம ஹீரோன் உள்ள போயிடுறா. அப்போ ஒரு மொட்டை வேற பாத்துட்டு இருப்பான். இவ்வளவு உள்ள போனதுமே அந்த கடைக்குள்ள வேலை பார்க்குற ஒரு லேடி நம்ம ஹீரோனை முறைச்சு பார்த்துட்டே போவா. அதே நேரம் வெளியே பார்த்தா ஒரு ரெண்டு ரவுடி நம்ம ஹீரோ பார்த்த மணிக்கு அவங்கள பைக்கை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப திரும்ப உள்ள பார்த்தா அந்த வெளியே இருந்து பார்த்தா அந்த மொட்டை வேற உள்ள போயிடுறான். அவ பக்கத்துல போனதுமே அவ வச்சிருந்த பொருளை தெரியாத மாதிரியே தட்டி விட்டுறான். கையில வச்சிருந்த ஜூஸ் எல்லாம் அவர் ட்ரெஸ் மேல பட்டுரும். இதை பார்த்து அந்த மொட்டை வேற சாரி கேட்க நம்ம ஹீரோன்னு சாரி கேட்டுட்டு இருப்பா. இந்த மொட்டை யாருன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்திலே ஒரு லேடியை கடத்திட்டு போய் ஒரு ட்ரக்ல அடைச்சு போட்டிருப்பானே, அந்த மொட்டை தான் இது மொட்டை. ஏன்னா இவனோட வேலை என்னன்னா, அழகான பெண்களை பார்த்தா போதும் அவங்களை எப்படியா கடத்திட்டு போய் காசுக்காக விபச்சாரத்துக்கு வித்துருவான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிறவிதான். அப்ப நம்ம ஹீரோன ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்காக பாத்ரூம் போயிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தாடிக்காரன் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோன குறுகுன்னு பாத்துட்டு இருக்க. அவள் உள்ள வந்துடுறா. அப்ப அதே நேரம் வெளியே பார்த்தா இந்த பல்குக்கு வேற ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டு இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ட்ரக்ல தான் பெண்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாதுல. இவனு யதார்த்தமா இருக்க. அப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் வேற அந்த பாத்ரூமுக்குள்ள போயிடுறா. அதே நேரம் அந்த கடையில வேலை பார்க்குற லேடி வேற இவளை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறா. அவளோட முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோனை பார்த்து ஏதோ சொல்ல வர அதே நேரம் பார்த்து அந்த தாடிக்கார உள்ள வந்துறான். அந்த லேடியை பத்தி இவன் கேவலமா திட்டிக்கிட்டு வெளியே வான்னு கூப்பிட்டு இருப்பான். ஆனா அந்த லேடி நீ போ உடனே வரேன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறான். ஆனா இவன் முகத்துல ஏதோ ஒரு பயம் தெரியுது. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாசத்தோட பேரையும் டேட்டையும் சொல்லிட்டு போறா. ஏதோ கோடு வேடு மாதிரி இருக்கும். இவளு என்ன ஏது புரியாம இருக்க. அதே நேரம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ கார் கிட்ட நின்றுட்டு இருக்க. அப்ப அதே நேரம் அந்த ட்ரக்ல இருந்து வந்தவன் நேரம் நம்ம ஹீரோட்ட வந்து அந்த காரை பத்தி பேசிட்டு இருப்பான். அப்படியே நல்லபடியா பேசிட்டு இருக்காப்ல. திடீர்னு வேணும்னு அந்த கார்ல துப்புமே நம்ம ஹீரோனுக்கு செம்மையா கோவம் வந்துரும். கோவத்துல அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பானா. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வெளியே வந்ததும் இங்க நடக்கிற சண்டையை பார்த்து அவ ரொம்ப பதறிடுறா. அவளை கத்திக்கிட்டு வர. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வண்டி வந்தது பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறது நிப்பாட்டிடுறாங்க. அந்த வண்டிக்குள்ள யாருன்னு பார்த்தா ஒரு லேடி போலீஸ் தான். இந்த ரவுடியை பார்த்து அவ வேற பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. என்னடா வர வர உங்க சேட்டை அதிகமாயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா தட்டி உள்ள போட்டுருவேன்னு இவ திட்டிட்டு இருப்பாளா. இந்த போலீஸை பார்த்ததும் இந்த ரவுடி பையில கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்து எங்க போறீ ஏது போறீங்க கேட்டா, பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம் சொல்லும். சரிமா பாத்துப்போ, இனி எந்த பிரச்சனையும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வழி அனுப்பிக்க இவங்களும் கார் எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பைக்ல வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடும். அப்ப நம்ம ஹீரோ பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இவனு வண்டியை வேகமா ஓட்டிட்டு போக அதே ஸ்பீடுக்கு அந்த பைக்காரன் வந்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல வந்ததுமே அந்த பைக்கரை வேற காலை வச்சு மிதிச்சிட்டு இருப்பானா. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ ஸ்பீடா கூட்டி மறுபடியும் வேகமா போயிட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இவன் வண்டியை வளைச்சு நிப்பாட்டிடுறான். பின்னாடி அந்த வண்டிக்காரன் பயந்து போய் அவ வேற கிராஸ் ஆகி கீழே விழுமே அவனுக்கு வேற அடிபட்டுறது. இந்த சாக்கை பயன்படுத்தி தப்பிச்ச பொழைச்சுன்னு இவங்க வண்டியை வேகமா ஓட்டி இவங்க
சேரக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீட்டோட அழகை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல குளிச்சு கிழிச்சு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இவங்களோட ரொமான்ஸ் சீன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிருது. இவங்க 2 பேரும் ஒண்ணு மணி இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா வெளியே ஏதோ கார் சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ பதறி அடிச்சு போய் பார்க்க போனா ஒரு கார் நின்னுட்டு இருக்கும். இவன் என்னடா பாத்துட்டு இருக்க? அதே உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ நரக ட்ரெஸ்ஸோட அப்படியே கீழே வந்திருப்பா. அதே பார்த்து சடனா இந்த ஃப்ரெண்டுக்கார பையன் வந்துடுறான். இவ இப்படி இருக்கிறத பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் சாக்காக நம்ம ஹீரோனு சாக்காயிரா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே அவன் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப சாக்காயிரான். சிவன் பூஜையில கரடி பந்தாப்புல இப்படி வந்து நிக்கிறானே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சாக்காயிருது. இந்த ஃப்ரெண்டுக்கார மட்டும் வரல, கூடவே அவனோட பொண்டாட்டியும் கூட்டி வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் மனசை மாத்திக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்க இருக்க டேபிள்ல உட்காந்து ஆளுக்கு ஒரு பீர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட கதையை பட்டு சூடா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்க அப்ப சடனா போனோட ரிங்கு சத்தம் கேட்கும். எல்லாரும் போன் எடுத்து பார்த்தா யார் போன் இல்ல. அப்ப எங்கடா சத்தம் அடிக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மணி பர்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கும். அப்ப இவ்வளவு போய் எடுத்து பார்த்தா அது யார் போனே தெரியல. அப்பதான் யார் போனாருன்னு யோசிச்சு பார்த்தா அந்த பல்க் பக்கத்துல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அதுல பர்ச்சேஸ் பண்ணலான்னு நம்ம ஹீரோன் உள்ள போயிருப்பா. கடைசியா பாத்ரூம்குள்ள போகும்போது ஒரு லேடி வந்திருப்பா. அவ இவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த போன் அவ பர்ஸ்ல வச்சிருக்கணும். ஆனா எதுக்காக அவரோட போனை என்னோட பர்ஸ்ல வைக்கணும், என்ன காரணமா இருக்கணும், இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வருவாள்ல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த போனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாதான் நமக்கு அது தெரியும் நினைச்சு இவங்க அந்த போனை திறக்க போனா அது வேற லாக் ஆயிருக்கும். அப்பதான் மறுபடியும் இன்னொரு யோசனை. அவ கடைசியா போகும்போது ஒரு மாதத்தோட பெரிய சில நம்பர் சொல்லிருப்பா, ஏதோ கோடு விட மாதிரி சொல்லிருப்பால, அதை இவ டைப் பண்ணமே அந்த போன் வேற ஓபன் ஆயிருது. அப்ப அந்த போனுக்குள்ள பார்த்தா கான்டாக்ட்ஸ்ல எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபாரின் நம்பரா இருக்கும். என்ன இவ்வளவு ஃபாரின் நம்பர் இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு அடுத்தது அவங்க கேலரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஏகப்பட்ட பெண்களோட போட்டோ இருக்கும். அத்தனை பெண்களுமே காயப்பட்டு இருப்பாங்க. அவங்களோட முக கை கால்லாம் ரத்தமா இருக்கும். இவங்களும் ஒவ்வொரு போட்டோ பார்த்தா அதுல அந்த லேடியோட போட்டோ இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரும். அதே நேரம் அந்த லேடி உதவிக்காக தான் இந்த போனை நம்ம சேர்த்திருக்கான்னு தெரிஞ்சதுமே இவ்வளவு போலீஸ் கால் பண்ண போக அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரவ தடுக்க ஆரம்பிச்சிடா. இது என்னோட இடம், என்னோட வீடு, இங்க போலீஸ் இது வரக்கூடாதுன்னு இவ வேற கோவத்துல கத்திட்டு இருப்பான். கோவத்துல என்ன பேசுன்னு தெரியாம இவன் எக்கத்தப்பா பேசிட்டு இருக்க அவங்க 4 பேருக்குள்ளேயே வாக்குவாதம் ஓடிட்டு இருக்குமா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரோட பொண்டாட்டி தான் கோவப்பட்டு நான் வீட்டுக்கு போறேன், நான் வெளியே போயிட்டு இருப்பா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்றா, அந்த போன்ல உள்ள நம்பரையும் அந்த போட்டோ எல்லாத்தையுமே இவளோட போன்ல போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் அந்த லேடி வேற இவளோட வீட்டுக்கு வாசல் நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோனர் பார்த்ததுமே அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டா அவ வீட்டுக்குள்ள வர மாட்டா, மாற அந்த போனையே கேட்டுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறா, உன்னோட பிரச்சனை எனக்கு நல்லாவே என்னன்னு தெரியுது, உன்னோட அப்பா அம்மாட்ட நீ போகணும்னு ஆசைப்படுற, கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன், வீட்டுக்குள்ள வானா. இந்த லேடி வீட்டுக்குள்ள வர மாட்டா, என்னோட போனை கொடுங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பா. பரவாயில்ல நீ உள்ளவான்னு கூப்பிட அவ உள்ளே வர மாட்டா, மாற கடைசியில கத்த ஆரம்பிச்சிடா, என்னோட போனை கொடு, நீ அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, அவங்க ரொம்ப மோசமானவ, உன்னை கொன்னே போட்டுறாங்க, என்னோட போனை கொடு நான் போறேன்னு இவ அவசரப்பட்டு போனை கேட்டாலும் அவ போனை கொடுத்தா பாடல. அப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த மொட்டை வேற நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து இவங்க அத்தனை பேருக்கு சாக்காயிருது. அப்ப அந்த லேடி ஓடி போய் மொட்டை கிட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த மொட்டைக்கு ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரியும் போல, இவ அந்த போனை தேடி வந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட கண்ணை எடுத்து அவளோட தலையை சுட்டு அந்த லேடியை வேற சாவடிச்சிடான். இதை தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோனும் இதை பார்த்து ரொம்ப சாக்காயிராங்க. குறிப்பா அந்த ஃப்ரெண்டுக்கார ரொம்ப பதறி போயிடறான். ஆனா அந்த இடத்துக்கு முட்டை மட்டும் வரல, கூட 2-3 பேர் சேர்த்து கூட்டு வந்திருப்பான் போல. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கார பயந்து போய் நீ தேடி வந்த போன் இந்த லேடி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அந்த போனை கொண்டு வரேன்னு இவனை வீட்டுக்குள்ள போயிடறான். ஆனா அது ஆல்ரெடி நம்ம ஹீரோன் எங்க ஒளிச்சு வச்சிருப்பா போல. இவனு உள்ள போனதுமே இவன் சேஃப்டிக்காக ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த போனை வேற நம்ம ஹீரோன் கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவ கொடுக்க மாட்டா. கையில வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு இவங்க 2 பேரும் மிரட்டி அந்த போனை வாங்கிட்டு இவனு வெளியே வந்துடுறான். அப்ப வெளியே வந்து பார்த்தா இவன் பொண்டாட்டியோட திக்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும். இதை பார்த்தது புரிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம பொண்டாட்டியை தூக்கிட்டான்னு நினைச்சு இதை பார்த்துக்கிட்டு இவன் போயிட்டு இருக்க அவங்க 2 பேரும் உள்ள இருந்து என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முட்டை பக்கத்துல போனதுமே எந்த பிரச்சனையும் வேணாம், நீ கேட்ட போன நான் தந்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட மனைவி உங்ககிட்ட இருக்கா, அவளை கொடுத்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தப்பிக்கிறதுக்காக கீழே இருக்க அந்த பாதாளத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப உள்ள போய் பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய சட்டர் இருக்கும். அது வேற பயங்கரமா வெயிட்டா இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்குனா ஒரு 2-3 இன்ச்சு தான் தூக்க முடியும் போல. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறேன், நீ வெளியே போய் கட்டைய மரம் எடுத்துட்டு வா, அதை முட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் வெளியே வந்துடும் சொல்லுவோம். இதை கேட்டு இவளும் வெளியே வந்துடுறா. அப்ப வெளியே வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்கார அந்த முட்டை கிட்ட பேசிட்டு இருப்பான்ல. அப்ப சடனா அவனோட கண்ணை எடுத்து சுட போக அந்த கண்ணை வேற பிடுங்கி கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு இவனோட வயித்துல சதக்கு குத்தி இவனை வேற சுட்டு கொன்றாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்ப பதறி போயிரா. அவனை கொண்டதுக்கு அப்புறம் அந்த ரோடி பயல்க அந்த வீட்டோட லாக்க உடைச்சு உள்ள வர வந்துறாங்க. இதை நம்ம ஹீரோன் பார்த்ததுமே ஓடி போய் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அந்த சட்டர் பக்கம் வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ என்னாச்சு ஏதாச்சும் பதறிட்டு இருக்க அவன் அந்த சட்டரை தூக்கவும் இவங்க முட்டு கொடுத்து தூக்க அதே நேரம் பார்த்து அந்த ரவுடி பேர் உள்ள வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருப்பாங்க. எப்படியே குள்ளட்டு படாம அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருக்க பின்னாடி அந்த முட்டை வேற சுட்டுக்கிட்டே வருவான். இவங்க ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு பெரிய மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த முட்டை அந்த மரத்துக்கிட்ட வந்ததுமே அவங்களை தேடி பார்த்து அவன் கண்ணில் படல. அதனால ஒரு சத்தம் விடுவான், நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உங்க சாவி என் கையில சொல்லிட்டு அந்த முட்டை வேற வெளியே போயிடுறான். அப்ப இவங்க 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட இருந்து இந்த பக்கமா ஒரு பள்ளத்துல பதுங்கி இருப்பாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு ரவுடி பையன் அவனை குத்த வர கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிடறான். ஆனா இருந்தாலும் அவனோட கையில பாதி கத்தி இறங்கிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைச்சிரா அங்கிருந்த ஒரு கட்டை எடுத்து இவனோட தலையில ஒரே அடி. அந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த கத்தியை பிடுங்கி அவனோட வயித்துல சொருவி இவனை வேற அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டு பக்கமா ஓடி வந்தவங்க அங்க ஒரு வீட்டை பார்த்து
பார்த்ததும் அந்த வீட்டுல போய் உதவி கேட்கலான்னு இவங்க 2 பேரும் மறைஞ்சு அந்த வீட்டுக்கு வர போயிறாங்க. அப்ப கதவை தட்டினா அங்க உள்ள இருந்து ஒரு வயசானவர் அவங்கள்ட்ட அந்த பிரச்சனை சொல்லுமே அந்த வயசானவர் இவங்களை உள்ள கூப்பிட்டதுமே அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், கூடவே நெட் இருக்குமே. இதை பார்த்தது நம்ம ஹீரோ என்ன செய்யறா, அவளோட கம்பெனிக்கு மெயில் அனுப்பலான்னு மெயில் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவ போன்ல எடுத்து வச்ச அந்த போட்டோவை நம்பர் எல்லாத்தையுமே அதுல அப்லோட் பண்ணி இங்க பெண்கள் எல்லாத்தையும் கடத்தி அவங்கள பாலியல் தொழிலுக்காக வெளிநாடுகள் கடத்துற ஒரு கும்பல் இருக்கு, அது எல்லாத்தையுமே அந்த மெயில டைப் பண்ணி அதை அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருப்பா. அது வேற லோடிங் ஆயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வர போன்ல யார்ட்டையும் பேசிட்டு இருப்பான், யார்ட்டையும் உதவி கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டேபிள்ல வேற ஒரு காரோட சாவி இருக்கும், அந்த பெரியரோட சாவி போல இவனு தெரியாம எடுத்து வச்சிடறான். இந்த வீட்டுக்கு வெளியே அந்த ரவுடி போய் எப்படியே கண்டுபிடிச்சு இவனு வந்துடுறான். முன்னாடி இருக்க அந்த கதவை உடைச்சதுமே அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம ஹீரோ ஹீரோன்னு ஆளுக்கு பக்கமா ஒளிச்சிடறாங்க. ஆனா அந்த பெரியர் மட்டும் ஓடி போய் ஒளியாம அந்த வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்க. உள்ள வந்தவன் அவரையும் போட்டு தள்ளிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கம்ப்யூட்டர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பால, இவள வேற பாத்துறான். அந்த கம்ப்யூட்டர்ல வேற ஃபுல் லோடிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வேற சுட்டு தள்ளிறான். இவளு இந்த பக்கமா பாஞ்சிடறான். அப்ப பின்னாடி இந்த நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து அவங்கிட்ட அந்த துப்பாக்கியை புடுங்க முயற்சி பண்ணுவான். எவ்வளவு முயற்சி பண்ணியுமே நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அவனோட வயித்துல சுட்டுறான். அப்ப திரும்ப சுடப்பவுமே நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோன் பின்பக்கமா ஓடி வந்து கத்தியை வச்சு அவனோட முதுகுல சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்திட்டு இருப்பான். இந்த கேப்ல ரவுடி இருக்க அந்த துப்பாக்கியை வர நம்ம ஹீரோ புடுங்கினதுமே அவனோட நெத்திலே ஒரே போடு. இந்த இடத்துல அந்த ரவுடி செத்து போயிடான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே சுருண்டு கீழே விழுந்துறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கதறி கருதி அழுதுட்டு இருப்பா. அப்ப அவன் என்ன சொல்லுவான், இந்த இடத்துல இதுக்கப்புறம் இருக்க வேணாம், நீ எப்படியா தப்பிச்சு போ, என்னோட பேண்ட் பாக்கெட்ல கார் சாவி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல எப்படியா தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு இவனு செத்து போயிடான். இவன் செத்ததை பார்த்து நம்ம ஹீரோன் வேற கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அவனை விட்டுட்டு போக முடியாம இவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடா. கடைசி அவன் பாக்கெட்ல இருக்க அந்த சாவி எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு கார் இருக்கும். அந்த காரை பார்த்தா ரொம்ப பழைய கார் மாதிரி இருக்கும். எப்படி அதோட டோரை திறந்து உள்ள உட்காந்துறா. அப்ப அந்த வண்டியை வேற ஸ்டார்ட் பண்ணா வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாம உருன்னு சத்தம் விடுறத தவிர அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இவளு விடாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்ப எதுக்கு வேற வெளிச்சம் வரமும் இவ வேற அந்த வண்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அப்ப என்னடா பார்த்தா அந்த ரவுடி பைய அந்த கார் கண்ணாடி உடைச்சு நம்ம ஹீரோனை வேற பிடிச்சிடறான். இவளு என்ன விடுன்னு கதறிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மொட்டையும் வந்துடுறான். மொட்டை வந்ததுமே நம்ம ஹீரோனை பிடிச்சி அந்த கார்ல போட்டு அடின்னு அடிச்சு அவள்கிட்ட வேற ரூட நடந்துட்டு இருப்பானா. அப்ப அது நேரம் பார்த்து போலீஸ் வந்துருது. போலீஸை பார்த்ததுமே இந்த மொட்டையும் பயந்து கொஞ்சம் விலகிடுறான். என்னடா அதுக்குள்ள எப்படா போலீஸ் வந்தா நீங்க யோசிப்பீங்க. அந்த பெரியரோட வீட்டுல இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் யாருக்கும் கால் பண்ணிருப்பான். கடைசியா பார்த்தா போலீஸ் தான் கால் பண்ணிருக்கான். அப்ப அந்த லேடி போலீஸ் பக்கத்துல வந்ததுமே இந்த மொட்டைட்டு இருக்க அந்த கண்ணை பிடுங்கி இவ கூடவே இன்னொரு போலீஸ் வந்திருப்பான்ல, அவனை சடனா சுட்டுறா. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா முத சந்திக்கும் போது நம்ம ஹீரோனை காப்பாத்திருப்பா. அதை நினைச்சு இவன் நல்லவன் நினைச்சிருப்பான். ஆனா இப்பதான் தெரியுது இந்த போலீஸ் அந்த மொட்டையோட கையாளுன்னு. பெண்களை கடத்தி விக்கிறதுல இவளுக்கு ஒரு பங்கு இருக்கு போல. அப்ப அந்த மொட்டையை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் இவ கிளியா கிழிச்சிட்டு இருப்பா. எதுக்காக திட்டுறானா, அந்த லேடி நிறைய போட்டோ எடுத்திருப்பால, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தானு. இந்த மேட்டர் மட்டும் வெளியே போனா நம்ம கதி அவள்தான். ஏன்னா அவ ஒரு பத்திரிகை சேர்ந்தவ. கண்டிப்பா அந்த நிச்சயம் போறதுக்கு முன்னாடி இவளையும் பார்சல் பண்ணி ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பிடுன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட கையகளை கட்டி போட்டு அந்த வண்டியில எடுத்துட்டு நேரா இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு பெரிய ட்ரக் பார்த்திருப்போமே, அந்த ட்ரக்ல தான் பெண்களை கடத்துறது. அந்த ட்ரக் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கும். இவனு எவ்வளவு கதறிட்டு இருப்பா, ப்ளீஸ் என்ன விடுங்கடா விடுங்கடா கத்திட்டு இருப்பா. ஆனா இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கையில ஒரு மைக் செட் வந்து நம்ம ஹீரோட கையில குத்தி அவளை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ட்ரக்ல வர இழுத்துட்டு போவாங்க. இவளு கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ட்ரக்குள்ள பார்த்தா நிறைய பெண்களை கடத்திருப்பாங்க போல. அத்தனை பேரும் அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்க இருக்க பெண்களோட முகத்தையும் கைகாலை பார்த்தா அவங்க உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும், கொடுமைப்படுத்திருப்பாங்க போல. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் பாத்துட்டு இருக்க அவளை வேற தரத்துல எடுத்துட்டு போய் அந்த கூட்டத்திலே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் மயங்கிற அந்த ட்ரக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும், ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கும். அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த ட்ரக் வேற டிராவல்ல இருக்கும். கட் பண்ண நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அவளை மயக்கத்துல முடிச்சதுமே முன்னாடி பார்த்தா நிறைய பெண்கள் படுத்து கிடப்பாங்க, அவ்வளவு பேர் மயக்கத்துல இருப்பாங்க. அப்ப அந்த இடத்த சுத்தி பார்த்தா ஏதோ பாக்குறதுக்கு குகை மாதிரி இருக்கும். இவளு அழுதுகிட்டே இருப்பா. அப்ப இவளுக்கு பக்கத்துல வர இன்னொருத்தி இருப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு தான். இவ வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவளையும் தூக்கி இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அதே நேரம் அவளு விழுந்து விழுந்து அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அவங்க 2 பேருக்கு என்னாச்சு கேட்க அவங்க 2 பேருமே செத்து போற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இவ ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிரா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்க என்ன கடத்தும் போதே நான் கத்தி இருக்கணும், உங்களை எச்சரிக்கை பண்ணிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு நம்ம ஹீரோட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோனும் உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த ரவுடி பைய வரதை பார்த்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரி அவங்கள பார்க்காத கண்ணை முடிக்கும் சொல்லுமே இவளு கண்ணை மூடி படுத்துறா. அப்ப அவ பக்கத்துல ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணி இவரை எடுத்து வச்சுக்கிட்டு இவளு மயங்கின மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த மொட்டையை அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்க. அந்த மொட்டையை நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து அவளோட கணத்தை பிடிச்சி ஒளிப்பிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கேடுகட்ட பைய அவளோட உதத்தை கடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பானா. அப்ப அது நேரம் அந்த ஃப்ரெண்டுக்கார வந்தானே அவன் அங்க இருக்க பெண்களுக்கு மைக்கோசி போட்டுட்டு இருப்பான். இந்த மொட்டை வேற நம்ம ஹீரோன்ட்ட ரொம்ப தப்பா ரொம்ப நூடாவே நடந்துட்டு இருப்பான். அவளோட உடம்புல கண்ட இடத்துல தொட்டு அவளை வேற தப்பு பண்ணிட்டு இருப்பானா. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் ஃப்ரெண்டு வேற அவ வேற அழுதுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் சடனா கையில வச்சிருக்க அந்த ஆணி எடுத்து அந்த மொட்டையோட கழுத்துல ஒரே குத்து அவனை கீழே படுக்க போட்டு அங்க ஏதோ இரும்பா என்னன்னு தெரியல அதை எடுத்து அவனை தலையில போட்டு டம்னு அடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த மொட்டையோட ஃப்ரெண்டு வேற பாத்துறான். அப்படியே ஓடி வந்து பின்பக்கமா இவளை வேற கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன செய்யறா, இவளை எப்படி காப்பாத்துன்னு முடிச்சிட்டு இருக்கும் போதா அவளுக்கு பக்கத்துல அந்த மைக்க ஊசி மருந்து இருக்கும். அதுல 2 ஊசி இருக்கும். அந்த 2 ஊசியை எடுத்துட்டு வந்து இந்த மொட்டையோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட உடம்புல இருந்து அந்த ஊசியை குத்துமே அவன் கொஞ்ச நேரத்துல மயங்கி போயிறான். அந்த மொட்டையும் பேச்சு மூச்சு இல்லாம கிடப்பானா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவளோட ஃப்ரெண்டுக்காரிய வா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான் கூப்பிட்டா அவ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளோட கால் அடிபட்டதுனால என்னால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு சொல்லுமே. அப்ப நான் வெளியே போறேன், உதவி
உதவிக்கு யாரையா கூட்டிட்டு வரேன்னு இவளி வெளியே வந்துடுறா. அப்படி போற இடம் பார்த்தா ஏதோ சந்து பொந்து மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரு குகை மாதிரியே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கடந்து அந்த வாசல் திறந்ததுமே அந்த வெளிச்சம் மேல பட்டதுமே அப்பதான் இவளுக்கு ஒரு நம்பிக்கையே வரும். உடனே அந்த காட்டு வழியா அடிச்சு பிடிச்சு ஒரே வட்டமா ஓடி வந்துடா. கடைசி அவ எங்க வந்திருப்பானா, இவங்க மொத ஒரு பல்க்கு வந்திருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துடா. அந்த இடத்த பார்த்ததுமே இவ மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட இவளு ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படி ஓடி வரையில பார்த்தா அங்க சில மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க, இவளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ மொத எப்படி வந்தாங்கிறது அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே வருவா. அப்ப அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம ஹீரோனை குறுகுன்னு பார்த்துட்டு இருக்க இவளு மனசுல ஒரு தைரியத்தோட ஒரு கம்பீரத்தோட நடந்து வந்துட்டு இருப்பா. இந்த சீன்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவளு கடைக்குள்ள வந்துடா. கடைக்குள்ள பார்த்தா இன்னொரு லேடி அங்க வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவ பக்கத்துல போய் எனக்கு உடனே உதவி வேணும், போலீஸ் கால் பண்ண சொல்லுமே. அவ போலீஸ் கால் பண்றதுக்காக பின்னாடி திரும்ப அப்ப அந்த டேபிள்ல ஒரு போன் இருக்கும். அந்த போன் ஆட்டைய போட்டுட்டு இவ இந்த பக்கமா வந்துடுறா. அப்ப அந்த லேடி அந்த கெட்ட போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த லேடி வந்திருக்கான விஷயத்தை சொல்லுமே. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அதே நேரம் நம்ம ஹீரோ என்ன செய்றா, இவ எப்படி நம்மளை பத்தி சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ ஒரு போன் ஆட்டைய போட்டு வந்திருப்பால, அந்த போன் வழியா இன்னொரு போலீஸ் கால் பண்ணி அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அந்த பக்கம் அந்த லேடி போலீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் முகத்துல ஒரே ரத்தமா இருக்கும். அதனால முகத்தை கழுவிட்டு இருப்பா. அப்ப அந்த லேடிஸ் போலீஸ் வேற இந்த கடைக்குள்ள வந்ததுமே அந்த லேடிட்ட கேட்கவும் அவ பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்லும். இவளு கண்ணை எடுத்துக்கிட்டு மெதுவா வந்துட்டு இருக்க. எதுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் தைரியமா வந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் நேரம் எங்க நினைச்சானா, ரெண்டு பக்கம் கேமரா இருக்கும், அந்த கேமராக்கு நடுவுல நின்றா. இந்த போலீஸால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அவளை பார்த்து ஓ ரொம்ப பிரில்லியன்டோ, கேமரா பக்கத்துல இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது நினைக்கிறியா, கையை ரெண்டு தூக்கிடுன்னு சொல்லுமே. இவ ரெண்டு கையை தூக்கிக்கிட்டு அந்த ஸ்டோரை விட்டு வெளியே வந்ததுமே முன்னாடி பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்துருது. இந்த போலீஸ் வண்டியில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லேடி போலீஸ் மூஞ்சியே மாறி போயிடும், மூஞ்சி செத்து போயிடும். அப்ப உடனே வந்து இந்த லேடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவளை வர கூட்டிட்டு போயிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு துண்டை போட்டு அவளை வர உட்கார வச்சுறாங்க. அப்ப அது நேரம் காட்டுக்குள்ள பார்த்தா இந்த புடிச்சிட்டு போன அந்த லேடிஸ் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் எல்லாம் வந்து அந்த கடத்தப்பட்ட அந்த லேடி எல்லாத்தையும் காப்பாத்திடுறாங்க. கூடவே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி வந்திருப்பா. எதுக்கு மேனேஜர் உட்கார்ந்திருப்பான், அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவா. இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் பெண்களை கடத்தி அவங்களை பாலியலுக்காக விற்கப்படுறாங்க, அவங்க எல்லாத்தையும் தண்டிக்கணும், அதுக்கு இது எல்லாம் நியூஸ்ல வரும்னு சொல்லுமே. அந்த மேனேஜர் பேர் ரொம்ப பயப்படுறான். இதை நான் போறதுனால எந்த பிரச்சனை இல்ல, ஆனா கண்டிப்பா இந்த நெட்வொர்க் சேர்ந்தவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, எங்க இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சு கொண்டுருவாங்க, உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அவன் எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு வெளியே வர அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இந்த உலகத்துல பெண்கள் எல்லாருக்குமே இது போன்ற சூழ்நிலை வரும்போது அவங்க தனியா இருக்கும்போது அவங்க தைரியத்தோட போராடணும். அப்படி போராடினா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.